ஹாய், நான் உங்கள் பத்மநாபன் பேசுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கற்பை பயிலகத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா திருப்பத்தூர் பகுதியில் ஒரு ரொம்ப முக்கியமான மையப்பகுதி வந்து பார்த்தோன்னா ஜெய்பீம் நகர் அடுத்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு பெரிய ஏரி. இதில் வந்து பார்த்தோன்னா வெறும் முள்காடுகளாக இருந்துச்சு. நானும் இதை வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்ததுக்குள்ள வெறும் முள்காடாக மட்டும்தான் இருந்துச்சு. ஈவன் போன வருடத்துக்கு முன்னாடி பார்க்கலாம் முள்காடாக தான் இருந்துச்சு. கலாம் உதவும் கரங்கள் மூலயமா நம்ம ராஜத்தோழர் அவர்கள் அறிமுகமானார். அவர் மூலிமா வந்து பார்த்தோன்னா இந்த முட்காடுகளாக இருந்தது இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு பறவைகள் சரணாலயத்துக்கு ஏற்படக்கூடிய சூழலாக இந்த இடத்துல உருவாக்கியிருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய சொந்த முயற்சியில் வந்து பார்த்தோன்னா பல்வேறு விதமான திட்டங்கள் செயல்களை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. பல்வேறு கிராமங்களுக்கு போயிட்டு உதவிகள் செஞ்சுன்னுக்கிறாரு. ஆனால் முக்கியமான உதவி என்றது பார்த்தோன்னா இது வந்து பறவைகளுக்கும் சரி, விலங்குகளுக்கும் சரி, குடிக்கும் நீர் ஆதாரத்துக்கும் சரி, இது வந்து ஒரு திருப்பத்தூரில் ஒரு மையப்புள்ளியாக திகழும்னு சந்தோஷமாக சொல்லிக்கிறேங்க. அதுவும் ராஜா தோழருடைய ஒர்க்கை பார்க்கக்குள்ள நம்மலாம் ஒன்றும் செய்யணும் அப்படின்னு ரொம்ப உத்வேகமாக இருக்குது, தோணுது. ஏன் அப்படின்னா இவர் வந்து பார்த்தோன்னா வெறும் மரம் மட்டும் நடுறது கிடையாது. கலாம் உதவும் கரங்கள் மூலிமா மரத்தையும் நடுறாரு, விலங்குகளுக்கு தண்ணி வைக்கிறாரு, ஒரு பக்கம் பார்த்தோன்னா உடல் உறுப்புகளை தானம் செய்கிறாரு, ஒரு பக்கம் ஏரிங்கெல்லாம் தூர்வாடுறாரு, பல்வேறு பணித்திட்டங்களை செய்கிறாரு. தோழருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கைத்தட்டி கற்பை பயிலகத்தின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். உங்களுடைய சேவை தொடரட்டு தோழர். அதே போல் நாமளும் தோழரோட பங்கு பெறலாம், இணைந்து செய்யலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். சிறப்பு. உண்மையிலே கற்பை பயிலகத்து மூலயமா பார்த்தீங்கன்னா உண்மையிலே நிறைய மாணவர்களை உருவாக்கின்னு இருக்காங்க, திறமசாலிகளை. இலவசமாக பார்த்திங்கன்னா இரவு பள்ளி நடத்துகிறாங்க. இப்போல்லாம் வந்து டியூஷன் அந்த பணம் மோகத்தினால நிறைய மாணவர்களுடைய திறமை வந்து வெளிப்படுறதில்ல. நிறைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூரில் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாணவனுக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு, ஒரே ஒருத்தனுக்கு. நாங்களாம் கட்டியிருக்கோம், வேளாங்கண்ணியில் படிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ எத்தனையோ 100 மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதய நகராக இருக்கட்டும், பாலனகுப்பமாக இருக்கட்டும், ஆர்கன் நகராக இருக்கட்டும், கருப்பனூராக இருக்கட்டும், அதே போல் பேராம்பட்டை இருக்கட்டும், மலை மேலே இருக்கட்டும், இலவசமாகவே செய்கிறாங்க இந்த கற்பி பயிலம். இந்த நேரத்தில் ஒன்று மகிழ்ச்சி. அதாவது கற்பின்றது என்ன தெரியல, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், அம்பேத்கர் சொன்னது போல் ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்துக்கினாங்க. கற்பி ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு சொல்லு, அதுக்கப்புறமா ஒன்றா சேர்ந்துருவாங்க. இன்றைக்கி வந்து பட்டாம்பூச்சி மூலமே ஒரு வருஷமாக சேர்ந்துருக்காங்க. வாழ்த்துக்கள். யோதா தோழர் பார்த்திங்கன்னா திருச்சி பக்கம் பிறந்திருந்தாலும் இப்போ பத்மநாப தோழர் பார்த்திங்கன்னா நீலவணியக்காக இருக்காங்க இல்லைங்களா, நம்ம அன்பு சாருடைய ட்ரஸ்ட்டில் வந்து அவங்களாம் அப்பந்தே இருக்காங்க. அவங்க கையால் நான் சாப்பிட்டு இருக்கேன். லில்லியாக்கா கையில் சாப்பிட்டு வளர்ந்தவன் நான். சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டம். அதனால தான் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, பெட்ஷீட் கொடுக்குறது, குரங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து சாதாரணமாக இல்லை. எனக்கு அன்றைக்கி வந்து பழைய களி இருக்கும், அதை கரைச்ச கஞ்சியாக தான் குடிச்சிருந்தேன். இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் வேறு விஷயம். ஸோ இன்றைக்கி நேரடியாக வருகை தந்த பத்மநாப தோழருக்கும் சஞ்சய் எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே நான் அன்றைக்கி சொன்னேன், நம்ம இதே நகரில் இருக்கார். இங்கேருந்து ஓடினே இருப்பார். அதாவது வண்டியெல்லாம் கிடையாது, காலிலே ஓடுவார். எங்கே வெங்காயப்பள்ளி வரலும் ஓடுவார். வெங்கட் தோழர் யூஸ் தெரியும் உங்களுக்கு. போய் பேக் பாலிட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிவி பார்த்து வளர்ந்தவர் தான். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் அளவில் பெரிய ஒரு சாதனை. தேடணும். படிச்சுட்டேன் நான் உக்காந்துக்கிறேன் அதெல்லாம் கிடையாது. படித்து முடிச்சேன்னு நீ வேலையை தேடணும், உன் திறமையாக காட்டணும். அதுதான் இந்த உலகம். இன்றைக்கி எங்களுக்கு எக்ஸ்னோரா தொண்டு நிறுவனம் மூலிமா பார்த்திங்கன்னா இலவசமாக வண்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் மக்கள் வந்து 100 ரூபா தான் நான் கேட்கலான்னு தான். எங்கே நம்ம ஜெய்பீன்வார் மக்கள் மற்ற நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா 500, 1000, 25,000, 30,000 யாரும் அனுப்புகிறாங்க. எனக்கே தலை சுற்றுது. ஸோ இந்த இயற்கையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பாடுபடணும். ஒரே மாதிரி தான் கலாமையை சொல்லுவார், பிறப்பு வேண்டுமானால் தரித்திரமாக இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம்னு சொல்ல ஒரு வார்த்தை. ஆனால் உன்னுடைய இறப்பு வந்து சரித்திரமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் போராடினுக்கிறேன். எல்லா தோழர்களும் அதான் போராடுறாங்க. உங்களுடைய திறமையாக காட்டுங்க, மகிழ்ச்சியாக வளங்க. அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம செஞ்சுட்டு போகிறோம், அது நம்ம கடமை. தண்ணி வந்து எங்கேருந்து வரும்? போர் போட்டால் வீட்டில் வருமா? அது கிடையாது, இங்கே இருந்தால் தான் வரும். சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வரும் அப்படின்ற மாதிரி. இந்த தண்ணி வந்து இருந்தால் தான் நம்மளுக்கு வரும். அடுத்த கட்டத்துக்காக நாங்கள் ஒரு 10,000 பண விதைகளும் இந்த பறவை திட்டில் ஒரு பல வகையான மரங்கள் வைக்க போகிறோம். நீங்கள்லாம் ஒத்துழைப்பு தாங்க, மகிழ்ச்சியாக வாழுவோம். ரோட்டரி ரவீந்தர் இருக்கார், 10 ரூபாய்க்கு சத்தியமூர்த்தி பெரிய இடத்துல டெய்லி வர்றாரு. எனக்கு அதே போதும், உற்சாகமான இருக்குது. பத்மநாப தோழருக்கு வாழ்த்துக்கள். சஞ்சய் தோழருக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு. உண்மையான இதயபூர்வமான வாழ்த்துக்கள். ஏன் தெரியுமா? இந்த பூமிக்காக உண்மையாகவே நேசித்து தான் வாழ்ந்த நாளில் மற்றவங்களுக்காக வாழ்கின்ற தோழர்கள் வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லாம் இணைந்தே பணியாற்றுவோம் தோழர். நன்றி.